உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தம்பி சண்முகா, நீ நல்லா வரைவியா? என்னம்மா கேட்டீங்க? நல்லா வரைவானா? இவன் வரைஞ்சதை பாத்தீங்கன்னா தத்ரூபமா உயிரோட இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப கரிகாலன் மாமாவையும் நந்தினியும் ஜோடியா நிக்க வச்சு ஒரு படம் வரைஞ்சு கூட. அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அதுக்கு என்ன, நீ வரைஞ்சிடுற நீ. அண்ணே சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. நீங்களும் அண்ணனும் சேர்ந்து நில்லுங்க. உங்க 4 பேரையும் சேர்த்து நல்லாவே வரைஞ்சு கொடுத்துருவான். டேய் அந்த போர்டை எடுத்துவாடா. அண்ணே நீங்களும் பக்கத்துல நில்லுங்கண்ணே. ஆஹா இல்லப்பா வேண்டாம், அவங்க 2 பேரையுமே வர. அண்ணே எனக்காக நில்லுங்கண்ணே. அவன் உனக்காக இல்ல யாருக்காகவும் நிக்க மாட்டான் அப்படின்னு அவன் சொன்னானா? நீ வாய மூடு. பா அவர் ஆசைப்படுறாருல, ஏதாவது போஸ் கொடுத்து நில்லுங்கப்பா. ரெண்டு பேரும் எதுக்கு விலகி நிக்கிறாங்க? இப்படி விலகி நிக்கிறதுக்கு எதுக்கு படம் வரைய சொல்லணும்? தம்பி சண்முகம், நாங்க நிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கான்னு பாரு. சரியாதான் நீ இருக்கு. இல்லப்பா அங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி விலகி இருந்தா படம் வரையறப்போ நல்லா இருக்குமா? இல்ல நல்லா இருக்காது. தம்பி நீ எப்படி நிக்கணும்னு சொல்லு. இல்ல நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. நீ சரி எப்படி நிக்கணும் நானே பண்ணி காட்டுறேன். அண்ணி வேற நல்ல போஸ் கொடுங்க, மாத்துங்க. இது ஓகேவா? வேற ஏதாவது நல்ல போஸா கொடுங்க. என்னடா இவ? இங்க பாரு, அந்த பையனுக்காக நான் பொறுமையா இருக்கேன். சும்மா சொல்லிட்டேன். அண்ணி அருள் அண்ணா என்ன நீ சொல்றாரு? இன்னும் ஏதாவது போஸ் கொடுக்கட்டுமான்னு கேக்குறாரு. இங்க பாரு நந்தினி, இப்போன்னு இல்லை, எப்பவுமே உன் அனுமதி இல்லாம என் மூச்சு காத்து கூட உன் மேல படாது. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க அண்ணி. ஏண்டி பிளான் பண்ணி தானே எல்லாத்தையும் பண்றா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்னடி நொப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இதான் சாக்குன்னு என் மேல சாஞ்சிட்டு இருக்கல. இப்படி கோமா பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சண்முகம் தம்பி வரைகிற படத்துல உங்க வைக்கோணலா தான் இருக்கும். கொன்றுவன் பாத்துக்கோ. மாமா கொன்றுவனுக்கு நீங்க கோன்னு சொல்லும் போது தம்பி வரைஞ்சிட்டான்னு வைங்க, உங்க வாய்க்கோன்னு இருக்கும். கொன்றுவனுக்கு கோ சொல்றப்ப கோணலா தானே வாய் போகும். நக்கலாவா பேசிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன்டி, உன்னெல்லாம் என் லைஃப்ல மன்னிக்கவே மாட்டேன். உங்க தேக்கு மர தோல்ல நான் சாஞ்சுக்கிட்டே சொல்றேன், உங்க மனசு ஒரு நாள் மாறும். அப்போ நீங்க என்ன ஏத்துப்பீங்க. நான் செத்தாலும் அது நடக்காது. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் சாவுன்னு ஒண்ணு வரவே வராது. அதுக்காக தானே மாமா நான் உங்க கூடவே இருக்கேன். அண்ணே ஆடாம அசையாம அப்படியே நில்லுங்கண்ணே, வரைஞ்சிடுறேன். நீ இப்படிலாம் பண்ணனா எனக்கு மேல நம்பிக்கை வந்துரும் நினைக்கிறியா? இனிமே நீ என்ன டிராமா போட்டாலும் அதெல்லாம் என்கிட்ட பலிக்காது. உன்னை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இனி நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ நம்பணுங்கிறதுக்காக நான் இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணதில்ல, இதுக்கப்புறமும் நான் எதுவும் பண்ண போறதில்ல. எப்ப என்கிட்ட நீ என்ன படிச்சிருக்குன்னு கேட்டியோ அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் தொடக்கூடிய இடத்துல நீ இல்லைன்னு. அதனால எப்பவுமே உன்னை தொடணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். இப்ப நான் படத்தை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க.
ஏய் சூப்பர்ரா. அச்சு அசலாம் அப்படியே இருக்குல்ல? தம்பி சொன்ன மாதிரியே போட்டோ எடுத்த மாதிரி அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிட்டியாப்பா. நன்றிங்க. பாட்டி ஆ, சொல்லுமா. அடுத்து என்ன? அடுத்து என்னன்னா, வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நாம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். வேலையை பார்க்கணுமா? ஆமா மறுவீடு அனுப்பணும்ல, அதெல்லாம் சொல்லிதான் செய்வீங்களா? ஆமா, நவகிரக மாதிரி 4 பேரு ஆளுக்கு மூஞ்சி திருப்பிட்டு நிப்பீங்க. இந்த லட்சணத்துல மறுவீடாம் எப்படி அனுப்புறது? அதுவும் உங்க அப்பன் மண்டபத்துல வச்சு என்னென்ன பேச்சு பேசினா, அருளை வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் சொன்னா. உங்களை மறுவீட்டுக்கு அனுப்பி உங்க அப்பா ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டானா என்னடி பண்றது? எங்க 2 பேரையும் விடு பாட்டி. கரிகாலன் மாமாவும் நந்தினியும் மறுவீடு போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும்ல. இங்கன்னா இம்புட்டு பேர் இருக்கும். அங்க பெரியம்மா வீட்டுக்கு போனா அவங்க 2 பேரும் தனியா இருப்பாங்கல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கும் நேரம் இருக்கும். அவங்களுக்குள்ள பேசி புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ல. ஆ, நீ அப்படி சொல்ல வரையா? ச்சே, இத்தனை வயசாச்சு, நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல பாரு. இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு விவரமா யோசிச்சிருக்க. கெட்டிக்காரிதான். ஆனா கரிகாலனையும் நந்தினியும் மறு வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தா உன்னையும் அருளையும் உங்க வீட்டுக்கு அனுப்பணுமே. கோவத்துல உங்க அப்பா ஏதாவது செஞ்சுட்டான்னா என்ன பண்றது? பாட்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல நந்தினியையும் கரிகாலன் மாமாவையும் மறு வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணு. சரி, நான் சுந்தரத்துக்கிட்ட பேசுறேன். ம். சுந்தரம், சுந்தரம், உட்காருப்பா. சுந்தரம், நல்ல நேரம் வரப்போகுது. பொண்ணும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அனுப்பலாமா? அனுப்பிடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன் அனுப்ப வேண்டாம்? அதெல்லாம் முறை தானே, போய் தான் ஆகணும். ஆமா, கல்யாணமே முறையா நடக்கல, இதுல மத்ததெல்லாம் முறையா செய்யணுமாக்கும். ஏய், காலையில எந்திரிக்கும் போதே 7:30 கூட்டணும் தான் எந்திரிப்பியா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. மறு வீட்டுக்கு உன்னையா போக சொன்னாங்க? ஆளா வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்க. சின்னஞ்சிறுசுங்க, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அங்க எங்க போயிட்டு வந்தா தானே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.